வாக்கு திருட்டை பற்றியும் அதே மாதிரி இந்த கையெழுத்துக்கெல்லாம் நம்ம பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கூட்டத்துக்கே கூட மின்சாரத்தை சட்டவிரோதமாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புகார் வருது. நம்ம கட்சி கூட்டத்துக்கு சட்டவிரோதமாக மின்சாரத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு புகார் கொடுக்க சொல்லுங்க, உண்மை இருந்தால் விசாரிக்க சொல்லுங்க. தப்பு தான். வந்து சந்திச்சுட்டு வந்தாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ வந்து நான் முகத்தை மூடி வரல, வேணுன்னே புள்ளி கிளப்புறாங்க அப்படின்லாம் வந்து நேற்று சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா அதுக்கப்புறம் வந்து எங்க கட்சியில உள்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. ஆனா செங்கோட்டையன் தனியா போய் சந்திச்சுட்டு வர்றாரு, இவரு தனியா சந்திச்சுட்டு வர்றாரு. இந்த நிலைப்பாட்டை எப்படி பாக்குறீங்க? கட்சி விவகாரம் இது அவருடைய கட்சி விவகாரம், அதில் நாங்கள் தலையிடுவதற்கு ஒன்றும் இல்லை. இருந்த போதிலும் நீங்கள் கேட்பதால் ஒரு கட்சி சுதந்திரமாக செயல்படுகிறது என்றால் அந்த கட்சியில் கருத்து வேறுபாடு வந்தால் அதை பேசி தீர்த்து கொள்வது அந்த கட்சியுடைய தலைமையும், யார் கருத்து வேறுபாடு இருக்கிறார்களோ அவரும் தான். நாட்டாமை பண்ணுவதற்கோ கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதற்கோ நியாயத்தை தீர்த்து வைக்கிறேன் என்பதற்கோ எதற்காக டெல்லிக்கு செல்ல வேண்டும்? இதுதான் கேள்வி. அபய் சண்முகம் சாலையில் இருக்கிற அதிமுக அலுவலகம் புதுடெல்லியில் இருக்கிற அதிமுக அலுவலகம். அதிமுக அலுவலகம் எங்கே இருக்கு? அபய் சண்முக சாலையில் இருக்கு. பிரச்சனை என்ன? அபய் சண்முக சாலையில் தீர்த்துக்கணும். டெல்லியில் போய் தீர்த்து வச்சுக்கிறாங்க, டெல்லியில் போய் முறையிடுறாங்கன்னா அப்போ பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? இந்த பிரச்சனையை ஏற்படுத்துவது யார்? பாஜக. நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், பாஜக எங்கெல்லாம் நுழைகிறார்களோ அங்கே ஆமை நுழைந்த வீடாகத்தான் அந்த மாநிலம் மாறும். மகாராஷ்டிரால இதே மாதிரி நுழைஞ்சாங்க, அங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க பாஜக. இப்ப அதிமுக இங்க வந்து பாஜக நுழைய துணை நிற்குது. துணை இல்லைங்க, இணை நிற்கிறது. இணைஞ்சிட்டாங்க அவங்க கூட. இப்ப எல்லாரும் அதிமுக யாரும் சொல்றது இல்ல, அமித்ஷா திமுக தான் சொல்றாங்க. அதே போல வந்து வங்கி திருட்டு நடந்துட்டு இருக்குது. பல கணக்குகள் வந்து முடக்கப்பட்டிருக்கு காரணமே இல்லாம. இது தொடர்பாக காங்கிரஸ் ஏதாச்சும் புகார் வந்துருக்கு? லட்சக்கணக்கான கோடிகளை இதுவரை 16 லட்சம் கோடி அம்பானி அதானி தொழிலதிபருடைய கடனை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க மோடி அரசு. ஆனா டிராக்டர் வாங்கினா, எஜுகேஷன் லோன் வாங்கினா, ஏதாவது விவசாய கடன் வாங்கினா ஜப்தின்னு போயிட்டு பாத்திரத்தை தூக்குவாங்க, வீட்டுக்குள்ளே போவாங்க. ஆனால் 500,000 ரூபாய் வாங்கினா ஜப்தி நடவடிக்கை, 1000 2000 லட்சம் வாங்கினா ஜப்தி நடவடிக்கை, கோடான கோடி 16 லட்சம் கோடியை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் கார்பெட்டுக்கு. இதை மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க, தெரியாதா? இது ஏராளமான புகார் வந்திருக்கு. சில பேர் வழக்கை தொடர்ந்துருக்காங்க. ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும், கார்பெட்டுக்கான ஆட்சியாக இருக்கக்கூடாது. சார், ராகுல் காந்தி கர்நாடகா மாநிலத்தில் ஒரு சட்டப்பேரவையும் சென்னையில் ஒரு சட்டப்பேரவையும் மேற்கோள் காட்டி தான் பேசியிருந்தாரு. கர்நாடகா மாநிலத்தில் அங்கே பாஜக என்னமோ வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் சென்னையில் காங்கிரஸ் வேட்பாளர் தானே ராகுல் காந்தி குறிப்பிட்ட தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. அவரும் இந்த மாதிரி வாக்கு முறைகேடு ஏதாவது ஏற்பட்டதால வெற்றி பெற்றிருக்காரா? அந்த மாதிரி எப்படி, எந்த அடிப்படையில் அவர் அந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காரு? வாக்குரிமையை கொடுத்தவங்க காங்கிரஸ், நாங்க அதை எப்படி வாக்குரிமை எடுப்பாங்க? அவரு குறிப்பிட்ட தொகுதி இல்ல, அந்த தொகுதி வேட்பாளர் காங்கிரஸ் உடைய வேட்பாளர். அவர் என்ன சொல்றாருன்னா 1,240,000 வாக்குகளை மகாதேவபுரா சட்டமன்றத்தில் திருடி இருக்காங்க, மாற்றம் செஞ்சிருக்காங்க. அங்க மட்டும் முன்னிலை வகித்து அந்த நாடாளுமன்றத்தை வெற்றி பெற வச்சிருக்காங்க. சென்னையில் ஒரு இடத்துல நடந்திருக்கு. அது எப்படின்னா 6 சட்டமன்றம் இருக்கு மகாதேவபுரா தொகுதியில். 5 சட்டமன்றத்தில் ஒண்ணுமே பண்ணல. அவங்க ஸ்பெசிபிக்கா செலக்டிவா பண்ணுவாங்க. ஒரு சட்டமன்றத்தில், அந்த ஒரு சட்டமன்றத்தில் 1 லட்சம் வாக்கு, 1,240,000 வாக்குகளை திருடி இருக்காங்க. இப்போ சென்னையில் அது மாதிரி முயற்சி பண்ணுவாங்க. அதனால தான் லோ மார்ஜின். எல்லா இடத்துலையும் 40,000 50,000 10,000 வெற்றி பெறும் போது 1000 2000 வாக்குகள் வெற்றி முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. இதுதான் பாஜக ஸ்டைல். இறுதியா வாக்கு திருட்டை பற்றியும் அதே மாதிரி இந்த கையெழுத்துக்கெல்லாம் நம்ம பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கூட்டத்துக்கே கூட மின்சாரத்தை சட்டவிரோதமாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புகார் வருது. நம்ம கட்சி கூட்டத்துக்கு சட்டவிரோதமாக மின்சாரத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு புகார் கொடுக்க சொல்லுங்க, உண்மை இருந்தால் விசாரிக்க சொல்லுங்க. தப்பு தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.